பட்டர் ஃப்ரூட்டோட இந்த விதையை நாம் தண்ணியில் ஊற வச்சு 5 நாள் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் தண்ணி மாற்றி கொடுத்துட்டே இருந்தேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக முளைப்பு திறன் வந்திருக்கு பாருங்கள். இந்த தெரியுது அவங்களுக்கு நல்லா ஹார்ட்டு ஷேப்பில் நல்லா இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா இதய ரேகை ஓடுற மாதிரி பார்த்திங்களா, நல்ல நரம்புகள் நல்லா தெரியுது. இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு முளைப்பு வரும், பெரும்பாலுமே அங்கேருந்து தான் வரும். பாருங்கள், இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இங்கேயுமே நல்லா இதை பாருங்கள் முளைச்சி வருதுங்க. இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாம் 2 விதை ஊற வச்சுருந்தோம், இப்போ 2யுமே நம்ம நட போகிறோம். அதுக்கு பாருங்கள், முதல்ல வந்து நாம் நல்லா மண்ணை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். விரல் வச்சு இந்த மாதிரி நல்லா பள்ளம் போடும்போது நல்லா லூஸாக இருக்கணும் மண். பாருங்கள், 2 ஹோல்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பள்ளமான பகுதி நமக்கு மேலே தெரிகிற மாதிரி நல்லா அழுத்தி வச்சுருங்க மண்ணில். இதையுமே இந்த மாதிரி நல்லா அழுத்தி வச்சுருங்க. இப்போ நம்ம மண் மேலே போட போகிறது இல்லை. இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்களேன். காஞ்சு போன இந்த இலைகளை தான் நம்ம அது மேலே போட போகிறோம். நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா காஞ்சு போன இலையை நம்ம பொடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா மண் மாதிரி நல்லா பொடிஞ்சு வருங்க. போதும், அவ்வளவுதான். இப்போ பவுடரான இந்த காஞ்சு போன இலையோட கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் முழு இலைகளையும் இந்த மாதிரி லேசாக 1 2 உடச்சி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் தண்ணி நனைச்சி கொடுக்க போகிறோம். இதை வந்து நாம் வெயிலில் கண்டிப்பாக நம்ம வைக்கக்கூடாது. இதை வந்து நிழலில் வச்சு தான் நாம் இப்போ இந்த விதையை, இந்த செடியை, பன்னீர் செடியோட விதையை வந்து நாம் எப்படி உருவாக்கணுமோ அதே மெத்தடில் தான் இப்போது இந்த பட்டர் ஃப்ரூட்டோட விதையையும் நாம் என்ன செய்கிறோம், ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், அதே மெத்தடு தான் இதுவும். இது வந்து நல்லா முளைச்சி வந்த உடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது ஒரு 5லேருந்து 6 நாட்கள் கண்டிப்பாக இதுக்கு எடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப ஹார்டான ஒரு விதை தான் இது. நீங்களே பார்த்தீங்க, நமக்கு பாக்கு சைஸில் இருந்தாலும் பெரிய சைஸில் இருக்குது. சின்ன பாக்களவு கிடையாது, எலுமிச்சம்பழ அளவுக்கு இருக்குது ஒவ்வொரு விதைகளும். இப்போ இதில் வந்து மேலே இந்த காஞ்சு போன லீஃப் வந்து நமக்கு காயும் போது நம்ம என்ன செய்யணும், இந்த லீஃபு காய தண்ணி நனைச்சி கொடுத்தா போதுமானது. இந்த மெத்தடில் தான் நான் பாருங்கள் கரிசலாங்கண்ணியோட விதைகளையும் இப்படி தான் போட்டிருக்கேன். எவ்வளோ முளைச்சி வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கேயுமே பாருங்கள் நிறைய செடிகள் வந்து நமக்கு கரிசலாங்கண்ணி செடிகள் முளைச்சிருக்கு. பழைய நம்மளுடைய ட்ராகன் ஃப்ரூட் செடியிலேருந்து அந்த கள்ளிச்செடி மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதியை நாம் என்ன செய்கிறோம், உடச்சி அதையுமே நான் வச்சு இப்போ 1 வாரம் ஆகுதுங்க. இதுக்கான வீடியோ தனியாக நான் போடலை. இப்போ இந்த 3 நிமிஷம் வீடியோவில் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த பகுதிகள் நிழலாக இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா விதைகள் எல்லாமே இந்த இடத்துல தான் நான் நட்டு என்ன செஞ்சுக்கிட்டேன், உருவாக்கிக்கிட்டு வரேன். பாருங்கள், கரிசலாங்கண்ணி எவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துருச்சுன்னு. இங்கேயுமே நமக்கு நிறைய விதைகள் போட்டு வளர்ந்துட்டுருக்கு. விதைகளை இந்த மாதிரி ஊற வச்சு நடுங்க. நல்லபடியான